வணக்கம் மச்சீஸ். நம்ம சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, நம்ம போடுற வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, அல்லது அந்த வீடியோவோட டேக்ஸு, டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, இப்படி அந்த வீடியோஸோட மெட்டா டேட்டாஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மெட்டா டேட்டாஸ் அப்படின்னா அந்த எல்லாமே வந்துடும். ஒரு வீடியோக்கு நம்ம கொடுக்குற தம்ப்நெயில்லேருந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். அதுக்கு நம்ம சர்ச் பண்ணி கொடுக்குற கீவேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் டோட்டலாக. ஸோ வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுமா அல்லது இந்த மெட்டா டேட்டாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா எல்லா நேரமும் இது ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரம் வந்துட்டு நம்மளோட வீடியோ கண்டென்ட்னே, சில நேரம் வந்துட்டு இந்த மெட்டா டேட்டாஸ்லேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ பேரோட ஹோம் பேஜில் யூடியூப் கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தான் அந்த இம்ப்ரெஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து போன மாதம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேருக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு நம்மளோட வீடியோஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ போன மாதம் வந்துட்டு ஒரு 10 லட்சம் பேர்த்தோட ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கு, 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அடுத்த மாதம், அதாவது இப்போ கரண்ட் மாதம் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த 10 லட்சத்தை விட அதிகமாக இந்த மாதம் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களோட மெட்டா டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. கரெக்டான கீவேர்டு, கரெக்டான டைட்டில், கரெக்டான தம்ப்நெயில், இது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகும். சப்போஸ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து போன மாதத்தை விட இந்த மாதம் கம்மியாக ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த மெட்டா டேட்டாஸில் தான். ஸோ டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். நல்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப ரேங்கிங் அதிகமாக இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். இது இம்ப்ரெஷன்ஸ் டவுன் ஆனால். சப்போஸ் 48 hours வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு ஆனால் இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ வீடியோட குவாலிட்டி, ஆடியோட குவாலிட்டி, அல்லது அந்த கண்டென்ட்டே சரியில்லை அப்படின்னா தான் 48 hours வியூஸ் வந்துட்டு குறையும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக இருந்து 48 hours வியூஸ் குறைஞ்சிது அப்படின்னா உங்களோட மெட்டா டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில், கீவேர்ட்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதர் தென் தட் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையோ, பேக்ரவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையோ, இந்த மாதிரி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். இந்த இம்ப்ரெஷன்ஸு அண்ட் 48 hours வியூஸு இது ரெண்டையும் வச்சே நம்ம வந்து வீடியோட கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா அல்லது வீடியோட மெட்டா டேட்டாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கு, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. See you next video. Until then, bye from Baba. Bye.